பாக்கியராஜ்கியார். இன்றைக்கி நம்ம 10ஆம் வகுப்பு பாடம் 2 ஒளியியல் அதில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினாக்களை பற்றி பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, ஏபிசிடி அப்படின்னு 4 பொருட்களுடைய ஒளிவிலகல் எண் கொடுத்துருக்காங்க. 131, 143, 133.24. இதில் எதில் ஒளியினுடைய திசைவேகம் பெருமமாக இருக்கும்னு கேட்குறாங்க. குறைந்த ஒளிவிலகல் எண் 131, அதில் தான் ஒளியினுடைய திசைவேகம் பெருமமாக இருக்கும். ஏ ஆன்சர் கரெக்ட். அடுத்த 2, பொருளுடைய அளவிற்கு சமமான தலைகீழான மெய்பிம்பம் கிடைக்க பொருள் வைக்கப்பட வேண்டிய தொலைவு எவ்வளோ தொலைவில் வைக்கணும்னு கேட்குறாங்க. 2f தொலைவில் வச்சிங்கன்னா உங்களுக்கு தலைகீழான மெய்பிம்பம் கிடைக்கும். 3வது கேள்வி, மின் விளக்கு ஒன்று குவி லென்ஸ் ஒன்றின் முதன்மை குவியத்தில் வைக்கப்பட்டுள்ளது. மின் விளக்கு ஒளியூட்டப்படும் போது குவி லென்ஸானது இணைக்கற்றைகளை உருவாக்கும். அடுத்தது 4, குவி லென்ஸின் உருப்பெருக்கமானது எப்போதும் டேஷ் மதிப்புடையது, நேர்குறி மதிப்புடையது. ஓகே, ஏன்னா குவி லென்ஸ் அப்படின்னா நேர்குறி, அதே குழி லென்ஸ் அப்படின்னா உங்களுக்கு நெகட்டிவ். சரி, அதாவது எதிர்குறி உடையது அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். 1 மார்க்கில் இதை நல்லா நீங்கள் படிச்சுக்கணும். அடுத்தது 5வது கேள்வி, ஒரு குவி லென்ஸானது மிக சிறிய மெய்பிம்பத்தை முதன்மை குவியத்தில் உருவாக்கினால் பொருள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடம் ஈரில்லா தொலைவு. ஈரில்லா தொலைவுனா இன்ஃபினைட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அடுத்தது 6வது கேள்வி, ஒரு லென்ஸின் திறன் 4D எனில் அதன் குவிய தொலைவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும், -1/4 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் -2.5 மீட்டர். ஸோ அதான் சரியான விடை. அடுத்தது 7, கிட்ட பார்வை குறைபாடு உடைய கண்ணில் பொருளின் பிம்பமானது டேஷ் தோற்றுவிக்கப்படுகிறது. அப்போது கிட்ட பார்வை குறைபாடு உடைய கண்ணில் வந்து பொருளின் பிம்பம் வந்து எங்கே தோற்றுவிக்கப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு சரியான விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழித்திரைக்கு முன்பாக தோற்றுவிக்கப்படுகிறது. ஸோ அதான் சரியான விடை. ஸோ அடுத்த கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8வது கேள்வி, விழி ஏற்பமைவு திறன் குறைபாட்டை சரி செய்ய உதவுவது. விழி ஏற்பமைவு திறன் அப்படின்னா பவர் ஆஃப் அக்கமடேஷன். சரி, அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா இரு குவிய லென்ஸ் பயன்படுத்தினா அந்த விழி ஏற்பமைவு திறன் குறைபாட்டை வந்து சரி செய்ய முடியும். அடுத்தது 9வது கேள்வி, சொல் அகராதியில் உள்ள சிறிய எழுத்துக்களை படிப்பதற்கு 5 சென்டிமீட்டர் உடைய லென்ஸை பயன்படுத்தணும்னு சொல்கிறாங்க. அடுத்தது 10, ஒரு முப்பட்டகத்தின் வழியே செல்லும் நீலம், பச்சை மற்றும் சிவப்பு நிற அலைநீளங்கள். சரி, அதை கொடுத்துருக்காங்க. அதை வந்து சரியாக வந்து ஆர்டர் பண்ண சொல்கிறாங்க. சரி, அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா எதில் வந்து அதிகமாக இருக்குன்னா ரெட்டு அதிகம், அடுத்தது க்ரீன், அடுத்தது ப்ளூ. ஓகே, அப்போ இ ஆன்சர் கரெக்ட். ஓகே, அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக. அதில் முதல் கேள்வி, ஒளிக்கதினுடைய பாதை டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. சரியா, அதாவது ரே அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவாங்க. சரியா, அதாவது ஒளிக்கதிர். ஓகே, ஆன்சர் ஒளிக்கதிர். சரி, அடுத்து 2வது கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒளி புகும் ஊடகத்தின் ஒளி விலகல் எண் எப்போதும் ஒன்றை விட டேஷ். அதாவது ஒளி புகக்கூடியது அப்படின்னா லைட் வந்து என்டர் ஆகக்கூடிய ஒரு மீடியம். ஓகே, அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா எப்போதும் ஒன்றை விட எப்படி இருக்கும் அப்படின்னா அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, சரி, 3வது கேள்வி, படுகதிர் ஒளிக்கற்றையின் ஆற்றலும் சிதறடிக்கப்பட்ட கற்றையின் ஆற்றலும் சமமாக இருந்தால் அதுக்கு பேர் வந்து மீட்சி சிதறல் அப்படின்னு சொல்கிறாங்க. மீட்சி சிதறல்னா எலாஸ்டிக் ஸ்கேட்ரிங், இங்கிலீஷில் வந்து எலாஸ்டிக் ஸ்கேட்ரிங் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரி, 4வது கேள்வி, ராலே சிதறல் விதிப்படி சிதறல் அளவானது படுகின்ற ஒளிக்கதிரின் டேஷின் 4 மடிக்கு எதிர்தகவில் இருக்கும். சரியா, நமக்கு ஃபார்முலா தெரியும், ஒளிச்சிதறல். ஓகே, ஒளிச்சிதறல் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/λ/4. ஓகே, இன்வெர்ஸ்லி அப்படின்னா எதிர்தகவில் இந்த λ/4 அப்படின்னு சொல்லி அந்த லாம்டா அப்படின்றது அலைநீளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ராலே சிதறல் விதிப்படி சிதறல் அளவானது படுகின்ற ஒளிக்கதிரின் அலைநீளத்தின் 4 மடிக்கு எதிர்தகவில் இருக்கும். ஓகேவா, அதான் சரியான ஆன்சர். இந்த ராலே விதி அப்படின்றது பார்த்தீங்கன்னா அடிக்கடி
2 மார்க்கில் கூட கேட்கக்கூடிய ஒரு வினா. இப்போ நீங்கள் இந்த ஃபில்லப்ஸ் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மார்க்லேயும் இந்த ஆன்சர் நீங்கள் எழுதிடலாம். ஓகே, அடுத்தது 5வது கொஸ்டின். டேஷ் கண்ணிற்குள் நுழையும் ஒளியின் அளவை கட்டுப்படுத்துகிறது. ஐரிஷ் தான் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம கண்ணுக்குள்ளே என்ட்ராகக்கூடிய லைட்டினுடைய அந்த அளவை வந்து கட்டுப்படுத்தக்கூடியது. அடுத்தது சரியா தவறா? ஃபஸ்ட்டு, அடர்வு மிகு ஊடகத்தில் ஒளியின் திசைவேகமானது அடர்வு குறை ஊடகத்தின் இருப்பதை விட அதிகமாக இருக்கும். இது தவறு. அப்போ குறைவாக தான் இருக்கும். அடர்வு குறை ஊடகத்தில் குறைவாக தான் இருக்கும். அடுத்து 2, லென்ஸின் திறனானது லென்ஸின் குவிய தொலைவை சார்ந்தது. அப்போ அது சரி. அப்போ லென்ஸினுடைய திறன், ஸோ பவர் ஆஃப் லென்ஸ். ஓகே. அடுத்து 3, விழி லென்ஸின் குவிக்கும் திறன் அதிகரிப்பதால் தூரப்பார்வை ஏற்படுகிறது. அது சரி. அடுத்து 4வது கேள்வி. குவி லென்ஸ் ஆனது எப்போதும் சிறிய மாயபிம்பத்தை உருவாக்கும் அப்படின்றது தவறான விடை. ஓகே. அடுத்து நம்ம பொறுத்துக பார்க்க போகிறோம். இப்போ பொறுத்துகவில் முதல் ரெட்டினா கொடுத்துருக்காங்க. அடுத்தது கண் பாவை, சிலிரி தசைகள், கிட்ட பார்வை, தூரப்பார்வை. இந்த சைடில் கண்ணின் ஒளிக்கதிர் செல்லும் பாதை, சேய்மை புள்ளி விழியை நோக்கி நகர்தல், அண்மை புள்ளி விழியை விட்டு விலகி செல்லுதல், விழித்திரை, விழி ஏற்பமைவு திறன். இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் ரெட்டினா அப்படின்றது பார்த்தீங்கன்னா விழித்திரையை குறிக்கும். அடுத்து கண் பாவை அப்படின்றது கண்ணின் ஒளிக்கதிர் செல்லும் பாதை. ஓகே, கண் பாவை என்பது. அடுத்து 3, சிலிரி தசைகள், விழி ஏற்றமைவு திறன். அடுத்து 4, கிட்டப்பார்வை, சேய்மை புள்ளி விழியை நோக்கி நகர்தல், தூரப்பார்வை, அண்மை புள்ளி விழியை விட்டு விலகி செல்லுதல். ஓகேவா? ஸோ கிட்டப்பார்வை, தூரப்பார்வை இது நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. அதை அடிக்கடி 2 மார்க்லேயும் கேட்பாங்க. அடுத்தது காரணம். இந்த கூற்று காரணம் இதை பொறுத்த வரைக்கும் 2 கேள்விக்குமே சரியான ஆன்சர். கூற்று காரணம் ரெண்டுமே சரி. இதுவரை இந்த வீடியோவை பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.